தாமரை பிறக்கின்ற அழகான குளத்தில்தான் தவளையும் பிறந்திருக்கிறது. ஆனால் தாமரையின் வனப்பும் அதனுடைய எழில் தோற்றமும் அதில் இருக்கின்ற தேனின் சுவையும் தவளைக்கு தெரியாது. அருகிலேயே இருந்தாலும் தவளைக்கு தாமரையின் அருமை என்பது தெரியாது. ஆனால் அந்த தாமரையில் தேன் எடுக்கக்கூடிய வண்டானது எங்கோ காட்டிலிருந்து பறந்து வருகிறது. தாமரையோடு இணைகின்ற வண்டானது அதனுடன் கலிக்கின்றது, உறவாடுகின்றது, மகிழ்கின்றது, அந்த தேனை குடித்து ஆனந்தமடைகின்றது. மனிதர்களும் இப்படித்தான். அறிஞர் பெருமக்களுடன் நல்ல சிந்தனை கொண்டவர்களிடம், சீரிய கருத்துக்கள் மிக்கவர்களிடம் கூடவே இருந்தாலும் சிலருக்கு அவர்களின் பெருமை தெரியாது. ஆனால் எங்கிருந்தோ வந்து ஒரு நிமிடம் சந்தித்தாலும் ஒத்த கருத்துடையவர்கள், சீரிய சிந்தனை கொண்டவர்கள் கருத்தொருமித்து கலந்துரவாடி உயர்ந்த சிந்தனைகளை ஒன்றோடு ஒன்று பகிர்ந்து கொள்வார்கள். இதை அழகான தமிழ் மொழியில் தண்டாமரையில் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம் வண்டோ கானகத்து இடையிருந்து வந்தே கமலமது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லோர் நல்லோரை கண்டே கழித்திங்கு உறவாடி தம்மில் கலப்பார் கற்றோரே என்கின்றது தாய்மொழியாம் எம் தமிழ் மொழி. தமிழை படியுங்கள், தமிழின் அழகை ரசித்து பாருங்கள், அதன் ஓமைகளையும் உருவகங்களையும் ருசித்து பாருங்கள். வாழ்க்கை இன்னும் அழகாக தோன்றும்.